ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெதர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே ரெயின் தான். ஸோ ரெயின்லேயே நாங்க கிளம்பி எங்க வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மாமியாரோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக. ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு தடவ வந்திருந்தாங்க. ஸோ ஹேஜூனையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால, சரி அம்மா வந்து அவங்க புதுசா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதையும் பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது சுத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். ஸோ இங்க நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரியாங் சன்ஷைன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் திங்ஸ் அதுக்காக தான் ஃபேமஸ்ஸு. ஸோ இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுல இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த சைட்ல வந்து இந்தியன் க்ளோத்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த க்ளோத்ஸ் வந்து நம்ம இஷ்டம். இப்ப வந்து ஒரு இதுக்கு பர்ட்டிகுலர் அமௌண்ட் சொல்றாங்க. நம்ம அத பே பண்ணி உள்ள போய் போனோம்னா, இந்த லெக் ஸ்பா பண்றது, மசாஜ் பண்றது, ஃபுல்லாவே ஸ்பா எடுக்கிறது, யோகா எடுக்கிறது இந்த மாரி நெறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீஸு. அங்க இருக்கிற க்ளோத்ஸ் நம்ம வியர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம். பட் அத பார்க்கும்போது வெறும் டாப் மட்டும் வச்சிருக்காங்க. எங்கடா பேண்ட்ட காணோன்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த இடத்துல வந்து டாப் வச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்கர்ட் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். மத்தபடி வந்து பேண்ட் இந்த மாரி செட்டா கிடையாது. சும்மா பேருக்காக வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க 2 இதுக்கு பே பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து மசாஜ், இன்னொன்னு வந்து கா அந்த கால் வந்து வாஷ் பண்ணல. அது ஆக்சுவலா பெடிக்யூர்ன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு தான். இது என்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ கேரளா ஸ்டைல் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த மாரி ஆயில் ஒண்ணு குடுத்தாங்க. அப்புறம் வந்து செவந்தி பூ இருக்கு இல்லைங்க, எல்லோ செவந்தியும், அந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, லைட் பிங்க் ரோஸு. அத நல்லா காய வச்சு அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்க, அது வந்து ஒரு பேக்கா போட்டு, அத வந்து தண்ணிக்குள்ள போட்டு அதில வந்து அந்த கால் வந்து நனைக்கணுமாம். அ இது மாரி வந்து கேரளால இருக்கான்னு தெரியல. பட் இங்க இருக்கு. இத வந்து கொரியன்ஸும் லைக் பண்ணி நெறைய பேர் வராங்க. நாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டேஸ் தான். ஆனா, அதிலயுமே அவ்ளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஐ காட் ஷாக்டு. இவ்ளோ பேர் வந்து இந்தியன் திங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி இந்த இடம் வந்து இந்தியாவுல வந்து கொரியாவுக்கு வந்து ஆயுர்வேதிக் அப்படின்றதுனால ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால, இந்த இடத்துக்கு இவ்ளோ பேர் வருவாங்க. ஆக்சுவலா எங்க மம்மி-இன்-லாவ விட எங்க மம்மி-இன்-லாவோட ஃப்ரெண்ட் வந்து இந்தியா மேல ரொம்ப வந்து நெறைய திங்ஸ் சர்ச் பண்ணி எங்க மாமியார்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. இது கேட்டு சொல்லு, அது கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்தியாவ பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுல இது பண்றது. லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்ணணும்னு கேட்டாங்க. நான் இந்த மாரி நெறைய லாங்குவேஜ் இருக்கு. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்? யோகா லாங்குவேஜ் வேணும்னாங்க. யோகாக்கு லாங்குவேஜே தேவையில்ல. நீங்க வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ்ல பண்ணாவே போதும். இல்ல அப்டின்னா ஏதாவது அ சமஸ்கிருதத்துல இந்த டைட்டில் மட்டும் சொல்லுவோம். மத்தபடி வந்து அதுக்கு இதுதான் லாங்குவேஜ்ன்னு கிடையாதுன்ற மாரி சொன்னேன். சரி ஓகே. அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வேண்டாம் அப்டின்ட்டாங்க. அப்புறம் வந்து ஹேஜூனையுமே அதில பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் வந்து ஹேஜூன் வந்து டபார்ன்னு தாண்டி குதிச்சு அதில இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதனால டப்புன்னு அவன தூக்கியாச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஏன்னா அவனும் வந்து ரொம்ப வந்து ஆர்வமா இருந்தான் அதில விளையாடுறதுக்கு. ஆனா ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஸோ நாங்க ஒருத்தர் மாத்தி கொஞ்ச நேரம் வந்து ஹேஜூன பார்த்துட்டு, நானும் எங்க மம்மி-இன்-லாவும் மாத்தி மாத்தி தான் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா நான் வந்து கேரளாவுக்கு போயிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். பட் இந்த மாரி இதெல்லாம் பார்த்ததில்ல. இந்த மாரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்லயும் பெடிக்யூர் போனா பார்லர்ல தான் பண்றாங்க. இந்த மாரி ஆயுர்வேதிக் கான்செப்ட்ல வந்து அங்க இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா, இல்ல நீங்க போயிருந்தீங்க, இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, அது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி உண்மையாலுமே நம்ம ஊர்ல எக்ஸிட் ஆயிருக்கா அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து எப்படின்னா, இங்க ஒரு சில திங்ஸ் இல்ல மேக்ஸிமமே நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டும் இருக்கும். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொரியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். அதே மாரி தான் இங்கயும். கொரியன்ஸ்க்கு வந்து எந்த இதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ, ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாரி தான் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரியல. உண்மையாலுமே நம்ம ஊர்லயும் இந்த மாரி இருக்கா அப்படின்னு. ஆயுர்வேதிக் இருக்கு, நெறைய பக்கம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியெல்லாம் இதுக்கெல்லாம் அந்த மசாஜ் இது வந்து மிஷின் மசாஜ் தான். இது வந்து இந்தியன் மசாஜ்ன்னு தான் சொல்றாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏன்னா வந்து அந்த மிஷின் வந்து ஆ டர்ன் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த யோகா போஸ்ல வந்து நல்லா ஸ்டமக்கெல்லாம் லிஃப்ட் பண்ணி, அந்த ஷோல்டர்லாம் நல்லா ஸ்ட்ரைட் அந்த மாரி பண்றது. ஸோ, அதனால யோகா போஸ்ல இருக்கறனால அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இங்க வந்து யோகா போஸ் பண்றதுக்கும் நெறைய திங்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்க அப்டின்னா நல்லா தெரியும். நம்ம வந்து அந்த இதில படுத்தோம்னாவே அந்த யோகா போஸ் வர மாதிரி. அப்புறம் வந்து இங்க ஸ்பா ரூம்ஸும் இருந்துச்சு. நாங்க உள்ளேலாம் போய் பார்க்கல. பட் எல்லாமே இங்க அவைலபிள் இருந்துச்சு. எல்லாமே ஆயுர்வேதிக் முறையில வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்டா வந்து இந்தியன்ஸ் மாரி இருக்கு அப்டிங்கிறது தான் இங்க வந்து இது. இதோட பேரே வந்து யோகா பிராக்டிஸ் அந்த மாரி சொல்லி தான் பேரே வச்சிருக்காங்க. ஸோ இங்க நாங்க வந்து ஜஸ்ட் மசாஜ் இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கே டைம் இல்ல. மழை வேற ரொம்ப வந்துருச்சு. அப்புறம் தம்பிய வச்சுக்கிட்டே எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம்.
ஆக்சுவலா இத பத்தி நானும் ரொம்ப இன்ட்ரஸ்டடா தான் வந்தேன். லிட்டில் இந்தியான்னு சொன்னோனே, இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோனே, நான் சாரி எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நெனச்சுட்டு வந்தேன். பட் வந்து லிட்டில்ல ஏமாந்துட்டேன். சரி பரவால்ல. ஓகே. பை பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.